இந்த நாள் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 வரை. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 வரை. அப்பொழுது யோசேப்பு தகவல்களை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றார். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகின்ற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உலகும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கின்றதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாகவும் வைத்தார். ஆமென். கர்த்தராமே இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாராக. The scripture reading for today is taken from Genesis 45:4-8. Genesis 45:4-8. And Joseph said to his brothers, "Please come near to me." So they came near. Then he said, "I am Joseph, your brother, whom you sold into Egypt. But now do not therefore be grieved or angry, for God sent me before you to preserve life. For these 2 years the famine has been in the land, and there are still 5 years in which there will be neither plowing nor harvesting. And God sent me before you to preserve a posterity for you in earth, and to save your lives by a great deliverance. So now it was not you who sent me here, but God, and He has made me father to Pharaoh, and lord of all his house, and a ruler throughout all the land of Egypt. May the good Lord and His blessings upon this reading and meditation of His word for us today. இருக்கிறோம் ராஜா. இது இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வார்த்தை மூலம் உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாதபடி நேசிக்கிறேன், அவர்களை தேற்றுகிறேன், ஆற்றுகிறேன் என்பதை இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் இந்த மத்தியிலிருந்து கடந்து செல்லும்படி செய்கிறவரும் நீர் ஒருவரே. ஆவியானவரே, இடைப்படும் பேசும் உடைய நாமத்தை நீர் தாம் இந்த மத்தியிலே மகிமைப்படுத்திக் கொள்ளும். துதி கனம் மகிமை சோஸ்திரம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறான். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வாசித்த அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 4 வசனமும் 4-5 வசனமும் யோசேப்போட காரியத்தை அந்த வச்சு அது செய்தி இல்லை, ஆனால் அந்த கதை நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு என்ன ஆவியானவர் நம்மளோட கூட பேச போகிறான்னு நமக்கு தெரியும். இது இந்த வார்த்தைகளை பேசுகிறது யோசேப்பு. இப்போ யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருக்கான். எகிப்து தேசத்தில் என்னவா இருக்கான்னா, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ யோசேப்பு அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய காரியம்னா, அந்த நாட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பஞ்சம். அவங்க அந்த நாட்டில் மட்டும்தான் செழிப்பு இருக்குது. ஸோ சுற்றி உள்ள எல்லா நாட்டு மக்களும் அங்கே தான் தானியம் கொள்ள வருவாங்க. தானியம்னா அந்த நாளில் என்ன சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கோதுமையாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. தானியம்னா ஏதோ ஒரு தானியம் நிறைய விளைஞ்சி கிடக்கு. அந்த விளைஞ்சி கிடக்கிறதுக்கு காரணம் அங்கே ஜோசப்போட காரியமாக இருக்கும். ஏன்னா தேவன் ஜோசப்பை உபயோகப்படுத்தி அந்த காரியங்களை அங்கே செய்வார். ஸோ இந்த விளைச்சலை தேவன் கொடுத்தபடினால சுற்றி உள்ளவர்கள் பஞ்ச காலத்தில் அங்கே தானியம் கொள்ளும்படி வருவாங்க. அப்படி வரும்போது ஜோசப்போட சகோதரர்களும் அங்கே தானியம் கொள்ளும்படி வருவாங்க.
இப்போ யோசேப்பு கிட்ட வந்து தானியம் கேட்கும்படி அங்கே வந்தோடனே யோசேப்பு அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துவார். ஃபர்ஸ்ட் டைம் வெளிப்படுத்த மாட்டார். அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கதை வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். நான் சுருக்கமாக கொஞ்சம் மத்தியில் சொல்லிடுறேன், ஏன்னா அந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதனால நான் ரொம்ப ஷார்ட்டாக அந்த கதையை சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துவான். என்ன சொல்லுவான்னா, நீங்கள் வித்து போட்ட யோசேப்புன்னா தான், அதுக்காக நீங்கள் ரசனப்பட வேண்டாம், வருத்தவும் பட வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, திரும்ப போயிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும், அதாவது யோசேப்போட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எங்கள் எகிப்துக்கு கூட்டிகிட்டு வாங்க, நான் உங்களை பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரரை அனுப்பிடுவோம். இவர்களும் போய் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டி வருவாங்க. அங்கே கோசேன் என்ற ஒரு நாட்டை ஆயத்தப்படுத்தி, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு அவர்களை ரொம்ப ஆசீர்வாதமாக, அங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் பழுகி பெருகத்தக்கதான ஆசீர்வாதமாய் அவர்கள் அங்கே வாழ்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் அவங்கள தங்க வைப்பாங்க. இத்தனை சம்பவங்கள் இந்த வழிநடத்தலுக்கு பின்னால தேவனுடைய மாஸ்டர் பிளான் இருக்கு. ஓகேங்களா? இத்தனை வழிநடத்தல் நீங்க பார்த்தீங்க, ஆனா இதுக்கு பின்னால தேவனுடைய மாஸ்டர் பிளான் இருக்கு. ஒரு உடன்படிக்கை நிமித்தம் தேவன் இந்த காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொண்டு வருவார். இந்த உடன்படிக்கை யாரோடு கூட ஏற்படுத்தப்பட்டிருந்து அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபோடு தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை. இந்த யாக்கோப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட யாக்கோப்பு தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து அவன் அவரை தொழுது கொள்ளக்கூடியவனாய் காணப்பட்டான். அது மட்டும் இல்லை, அந்த யாக்கோப்புக்கு அவனோட ஃபேமிலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 பேர் இருப்பாங்க. மொத்தம் அந்த குடும்பத்தில் 70 பேர் இருப்பாங்க. யாக்கோப்புடைய குடும்பம், அந்த யாக்கோப்புடைய குடும்பத்தில் தான் 12 கோத்திரமும் இருக்கும். ஸோ இந்த 12 கோத்திரமும் உள்ள யாக்கோப்பின் குடும்பத்துக்கு எதிர்காலத்தில் வரும் காரியத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகுது, ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஒரு நெருக்கடிக்குள்ள இவங்க கடந்து போகிறாங்கன்னு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்பாகவே யோசேப்பை கர்த்தர் எகிப்துக்கு அனுப்பிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அவருடைய மாஸ்டர் பிளான். ஆக்சுவலி இதெல்லாம் யாருக்கு வேண்டி அங்கே செய்கிறாருன்னா, யாக்கோப்பின் நிமித்தம். ஏன்னா அந்த குடும்பம் அங்கே ஸ்தாபிக்கப்படணும், அந்த குடும்பம் பழகி பெருகணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான் அந்த மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க காரியங்களை தேவன் நடப்பிப்பார். அதில் ஒரு வசனம் மறுபடியும் வாசிப்போம். 45:7 வாசிப்போம். ஏன் தேவன் இதை செய்தாரு அப்படின்ற ஒரு வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கின்றதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, that means அவங்களோட தலைமுறை என்ன செய்ய முடியாது, ஒழியாமல் இருக்கவும், அவங்கள உயிரோடு காப்பதற்காகவும் ஆதரிக்கிறதுக்காகவும் தேவன் இந்த பிளானை செய்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோசேன் நாட்டில் இந்த யோசேப்பு தங்க வைத்து அவங்க பழுகி பெருகினாங்கன்னு நான் சொன்னேன். கொஞ்சம் நெஞ்சமாக பழுகி பெருகல, லட்சக்கணக்கில் பழுகி பெருகினாங்க. இந்த லட்சக்கணக்கில் பழுகி பெருகின மக்களை தான் மோசே ஒட்டு மொத்தமாக அங்கேருந்து வெளியே கொண்டு வருவார். ஓகேங்களா? அதுதான் அதோட காரியம். ஸோ இப்படி அந்த இடத்துல பழுகி பெருக செய்த தேவன் ஒரு நோக்கம் வைத்தாரு, ஒரு திட்டம் வைத்தாரு. யாக்கோப்பின் நிமித்தமாக உடன்படிக்கை செய்த நிமித்தமாக அவருடைய குடும்பம் முழுவதுமாய் தலைக்கும்படி தலைமுறை தலைமுறையாக வாழும்படி அந்த காரியங்களை அங்கே நடப்பித்தார். இது அங்குள்ள மாஸ்டர் பிளான் அவரோட. ஓகேன்னா அந்த வம்சம் ஒழிஞ்சு போகக்கூடாது. வர்ற காரியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தலைமுறை தான், அந்த தலைமுறையிலேருந்து தான் மற்ற எல்லா காரியங்களும் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்னைக்கு நான் செய்திக்குள்ளே போகிறேன். என்ன காரியம் கர்த்தர் இந்த மத்தியில் பேசுகிறாரு அப்படின்னா, கர்த்தரை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது, தேவனை தொழுது கொள்ளும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவர் பரலோகத்திலிருந்து சந்தோஷமாய் கூட அந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதே சமயம்
உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவர் இறங்கி வந்து வேலை பார்ப்பார், உங்களுக்காக வழக்காடுவார். அவர் தான் உங்க தெய்வன். ஓகேங்களா? இந்த நாளில் ஆவியானவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் யாக்கோப்புக்கு மட்டும் இல்லை, யாக்கோப்புடைய வாழ்க்கை 20 வருஷத்துக்கு முன்பாக செய்வேன்னு சொல்லி காரியங்கள் எல்லாத்தையும் நடப்பித்த தேவன் இப்போ நம்முடைய வாழ்க்கையில அடுத்த 2 வருஷத்துக்கு, அடுத்த 5 வருஷத்துக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிளான் வைத்திருக்கார். அதுக்கு ஆயத்தப்படுத்தும் காரியங்கள் செய்துட்டார். ஆனா ஒருவேளை அது நமக்கு மறைக்கப்பட்டு இருக்கு, நமக்கு அது தெரியல. ஆனா கர்த்தர் சொல்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காகவே தேவன் அதை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை மட்டும் நம்ம நிச்சயமா நம்பலாம். ஸோ இப்படி ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படி இடைப்படுவார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு, எப்படி அந்த காரியங்களை ஆராதிக்கும் போது எப்படி தேவன், ஒருவேளை நம்ம ஆராதிக்கும் போது ஒரு பெரிய அசைவையோ ஒரு பெரிய தேவன் வந்து உலாவுகிறதையோ தேவன் நம்ம மத்தியில அசைவாடுகிறதையோ நம்ம பார்க்க முடியல. ஆனா நமக்காக நம்ம ஒரு பிரச்சனையில போகும்போது, நெருக்கடியில போகும்போது அவர் நம்மோடு கூட நம்மளை நடப்பிக்கிற காரியம் ரொம்ப ஆச்சரியம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் யாரை கொடுக்கலாம்னா, வேதத்துலேருந்தே ஒரு 3-4 பேரை நான் சொல்லிடுறேன். தானியேல், ஷத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. இவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பகுதி இருந்துச்சு. ஒரு பகுதி இவர்கள் ஆராதிக்கக்கூடியவர்கள், தேவனை தொழுது கொள்ளக்கூடியவர்கள். அந்த நாட்கள்ல இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு அசைவு, ஒரு தேவன் வந்து அவங்க மத்தியில உலாவுறது, தேவனுடைய மகிமை கண்டார்கள் எதையும் நீங்க வாசிக்கவே முடியாது. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, என்ன பிரச்சனை வந்துச்சு? ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எரிகிற அக்கினி சூளையில கொண்டு போய் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த கதை உங்களுக்கு தெரியும். நான் ஷார்ட்டாக அந்த கதையை சொல்லிடுறேன். நேபுகாத்நேச்சர் ஒரு சிலையை நிறுத்தி அதை வணங்கும்படி எல்லாருக்கும் ஒரு கட்டளை கொடுப்பான். ஆனால் அந்த காரியத்தை செய்யாதபடினால என்ன தண்டனை ஷத்ராக், மேஷாக், அபேத்நேகோ வந்துச்சு? அக்கினி சூளையில், அது சாதாரணமாக இல்லை, 7 மடங்காக அந்த அக்கினி சூளையை சூடாக்கி அதில் கொண்டு போய் உன்னை தள்ளி விட்டுருணும். அந்த கட்டளை வந்துருச்சு. ஆனா இவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க தானியேல் 3:17 வாசிங்களேன். தானியேல் chapter 3:17 ரொம்ப அழகா இருக்கும் அந்த வார்த்தை. நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கோ ராஜாவாகிய உம்முடைய கைக்கோ நீக்கலாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்திய பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க நிச்சயமா வருவார். ஒருவேளை வராட்டி நீ நிறுத்தின இந்த சிலையை நான் வணங்க மாட்டோம். ஓகேங்களா? அவங்களோட விசுவாசம் அங்கே காணப்படுகிறது. ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? ராஜா ஒரு கட்டளை கொடுப்பாரு, கொண்டு போய் கட்டி சூளையில போட்டுடணும். அதாவது 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையில கொண்டு போய் போடணும். கட்டி போய் போனவன் கருகி செத்துருவான். நீங்க வசனத்தை தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த வசனம் அப்படியே தான் சொல்லும். ஆனா இவர்கள் 3 பேரும் அக்கினியில போடப்படுவாங்க. 4வதா தேவன் அவர்களோடு கூட உலாவுவதை ஒவ்வொரு கண்களும் பார்க்கும். இது அங்க நடந்த ஒரு சம்பவம். அத்தனை கண்களும் நேபுகாத்நேச்சரோடு சேர்ந்து அத்தனை கண்களும் பார்த்த ஒரு சம்பவம். தானியேல் வாழ்க்கையிலும் அப்படி நடந்துச்சு. தானியேல் என்ன செஞ்சாங்க? சிங்க குகையில போய் போட்டாங்க. இப்ப சிங்க குகையில போட்டோன்னே தரியுவுக்கு ராத்திரி முழுதும் தூக்கவே இல்லை. தரியூர் ராஜாவுக்கு தெரியும் இவங்க ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் இவனை பழிவாங்கிறதுக்கு வேண்டி போடுறாங்கன்னு தரியூர் ராஜாவுக்கு தெரியும். காலை வரைக்கும் தூங்காம காலையிலே இருந்துச்சு வந்து கேட்பாரு, தானியேலே நீ ஆராதிக்கிற உன் தேவன், நான் வசனத்துல வாசிக்கல போயிடுறேன், இந்த வசனம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு ரொம்ப சோகமான குரல்ல கேட்பாரு. ஏன்னா அவனுக்கு என்ன சம்பவிச்சதோ அவனுக்கு தெரியல. ஆனா அந்த தானியேல் சொல்லுவான், ஆம் ராஜாவே, என் தேவன் என்னை தப்புவித்தார்.
தேவன் சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சாரு? கட்டி போட்டார். காரியம் ஒண்ணு என்ன கர்த்தர் சொல்றாருன்னா, ஒருவேளை நீங்கள் கஷ்டமான, பாரமான, துன்பமான வேலையில பல நேரங்கள் மத்தியில் நீங்க கடந்து சென்று கொண்டு இருக்கீங்க. அது எனக்கு நம்மளோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது அப்படிதான் நடக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அப்படி செல்லும் போது நம்ம துன்பமான பாடுகள் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில போகும்போது நமக்கு ஒரே ஒரு கேள்விதான் வரும், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காரியம். இதை செல் குரூப்லயும் பாஸ்டர் பேசிட்டே இருந்தாரு. நான் பாஸ்டர் சொன்னேன், இதோட கண்டினியூஷன் தான் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது, அவர் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரு எனக்கு தெரியாது. ஆவியானவர் இதை எனக்கு கொடுத்தாரு. ஓகேங்களா? அங்க நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு துன்பத்தின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும் கடந்து செல்லும் போது நம்ம இந்த கேள்வியை கேட்போம். ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை பேசினார். என்ன தெரியுங்களா? இந்த துன்பம் தான் உங்களை தூணா நிறுத்த போத, உங்களை உயர்த்த போகிற அஸ்திபாரமாக மாற்றும். இது ஆவியானவர் பேசின ஒரு காரியம். ஒருவேளை நான் ஏன் இதுல போறேன், ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னு பல காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் உயர்வுக்கு அஸ்திபாரமாக, தூணாக நிற்க போறது இந்த காரியம் தான். ஸோ தேவன் சில சமயத்தில் நம்மளை உருவாக்குகிறாரு, பலப்படுத்துகிறாரு. ஒருவேளை நம்ம நல்லா போயிருக்கும் போது, ஆராதிக்கும் போது நம்ம எல்லா ஒரு காரியத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம பாடுகள் மத்தியில் கடந்து செல்லும் போது தேவன் நம்மளை நடத்துகிறத, பலப்படுத்துகிறத, சுகப்படுத்துகிறத, தாங்கி கொள்கிறத, தூக்கி சுமக்கிறத கூட நம்ம அதை உணர முடியும். எத்தனை பேர்த்துக்கு அந்த இது தெரியும் எனக்கு தெரியல. ஆனால் நம்ம போகிற பாதைகளில் தேவன் நம்மளை தேற்றிக் கொண்டே இருப்பார். சில காரியங்களை நம்மளை ஆறுதப்படுத்தி கொண்டே இருப்பார். ஏன் இந்த பிரச்சனை, ஏதான் இந்த பிரச்சனைனா தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்து நம்மளை ஆறுதல்படுத்தி கொண்டே இருக்கும், நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். அநேக நேரத்தில் அவர் தூக்கி சுமந்து கொண்டே செஞ்சிருக்கார். நம்ம நினைப்போம் நம்ம தனியாக நடந்துட்டு இருக்கோம், இந்த பாடல நினை இவ்வளோ கஷ்டத்தோடு போயிட்டு இருக்கேனே, இந்த பாடு ஏன் அப்படின்னுக்குள்ள கேள்வி கேட்போம். ஆனால் உண்மையாகவே தேவன் உங்களை தூக்கி சுமந்து செல்கிறார்ன்றது அறிந்து கொள்ளுங்க. இந்த கதை உங்களுக்கு தெரியும். அநேக நேரத்தில் இந்த கதையை சொல்லிடுது. இந்த கதை எப்படின்னா, ஒரு மனுஷன் எப்போதும் தேவனோடு கூட பேசிக்கொண்டே நடந்து போவானா. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது எப்போதும் அவன் கீழே பார்க்கறது 4 பாதம் இருக்குமா. எப்போதும் அவனுடைய வருத்தங்கள், காரியங்கள் எப்போதும் சொல்லிக்கிட்டே போவானா. ஒரு நாள் பயங்கரமான நெருக்கடி, கஷ்டமான ஒரு துன்பமான வேலை, அவனால் ஜீர்ணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு காரியம். மறுபடியும் தேவன்கிட்ட சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கானா. கீழே பார்த்தானா 2 பாதம் தான் இருந்துச்சான். அவனுக்கு மனசு ரொம்ப வேதனை. என்ன தெரியுமா சொன்னானா, ஏன் நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் என் கூடயே நடந்து வந்தீங்களே, இப்போ நான் ரொம்ப வருத்தத்தோட, என்னால் கஷ்டத்தோட, பலவீனத்தோட நடந்து போயிட்டு இருக்கேன், ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கேட்டாராம். அவனுக்கு கர்த்தர் சொன்னாராம், எனக்கு தெரியும் நீ ரொம்ப கஷ்டத்தோடு நடந்துட்டு இருக்கேன்னு, உன்னால் நடக்கவே முடியாத சூழ்நிலையில இருக்கேன்னு அவனை தூக்கி சுமந்துட்டு போயிட்டு இருக்கேன். கீழே பார்க்கறது என்னுடைய பாதம், அது உன்னுடைய பாதம் இல்லை. ஏன்னா நீ நடக்க முடியல, அதனால உன்னை நான் தூக்கி சுமந்து கொண்டு போறேன். நான் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் நம்ம நினைப்போம், நம்முடைய பாடுகள் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில நம்ம தான் அப்படியே போய்கிட்டு இருக்கோம் போல இருக்கு, நமக்கு யாரும் தேட்டருக்கு இல்லை போல இருக்குன்னு நினைப்போம். ஆனா ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை தூக்கி சுமந்து சென்றுட்டு இருக்காரு மட்டும் மறந்துடாது. அதான் உண்மை. அநேக நேரத்தில் நீங்க பார்ப்பீங்க. ஆனா எது உண்மைன்னா, அவர் அநேக நேரத்தில் நம்மளை தூக்கி சுமந்து சென்று கொண்டிருக்கிறார். அதான் உண்மையான ஒரு சத்தியம். நம்முடைய தேவன் நம்ம ஆராதிக்கும் போது சந்தோஷமா பரலோகத்திலிருந்து ஏற்றுக்கொள்ற தேவன், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நம்மளுக்கு பாடுகள் வரும்போது அவர் இறங்கி வந்து வேலை பார்ப்பார். நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். அது மட்டும் இல்லை, அவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை கூட செஞ்சிருக்காரு. ஏன் இந்த காரியங்களை செய்கிறாரு அப்படின்னா, நம்ம அந்த உடன்படிக்கை போகிறதுக்கு முதல்ல நம்ம பார்த்த அந்த 2 காரியத்தையும், அதாவது யாக்கோபோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபோடு கூட செஞ்ச உடன்படிக்கை நிமித்தம் அவர் நடத்தின பாதை பார்த்தீங்கன்னா, அவருடைய வம்சமே ஒழியாத பிரகாரமாக, அந்த வம்சம் தலைக்கும்படியாக, பல்லுகி பெருகும்படியாக, கோசேன் நாட்டில் பல லட்சங்களாக அந்த வம்சம் பல்கி பெறுகின்றது. தலைமுறையாக 4 தலைமுறை
அங்கே ஒருவேளை 430 வருஷம் அவர்கள் அங்கே இருந்தாங்க. அந்த 430 வருஷமும் அந்த வம்சம் பலுகி பெருகி லட்சக்கணக்காக கிட்டத்தட்ட 30-35 லட்சக்கணக்கான மக்கள் அங்கே பலுகி பெருகினாங்க. கர்த்தர் இதை ஒரு மாஸ்டர் பிளான் செய்து அங்கே காரியங்களை நடப்பித்து கொண்டு வந்தார். இங்கே தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படித்தான். அவர்கள் 2 பகுதியில் வாழ்ந்தாங்க. ஒன்று, அவங்க கடந்து செல்கிற பாதையில் ஆராதிக்கக்கூடிய வாழ்க்கை இருந்துச்சு. இன்னொரு பகுதியில் அக்கினியில் நடக்கக்கூடிய ஒரு பாதையும் வந்துச்சு. ஆனால் அவர்கள் அனுபவித்த அந்த சந்தோஷம், அவர்கள் அக்கினியில் நடக்கும்போது யாருக்குமே கிடைக்காத ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அக்கினியின் மத்தியில் உலாவுகிறதை அவர்கள் கண்கள் கண்டது. தேவன் அவர்களோடு கூட உலாவுகிறது. அதாவது நீங்கள் ஆராதிக்கும் போது அது உங்களுக்கு அந்த காரியம் புரியாது, தேவனுடைய அசைவு உங்கள் மத்தியில் தெரியாது. ஆனால் நீங்கள் போகிற பாடுகள் மத்தியில் அந்த அசைவை தேவன் உங்களுக்கு உணர்த்துகிறார். ஓகேங்களா? ஒரு காரியம், இந்த உடன்படிக்கைன்னு சொல்கிறேன். ஏன் இந்த உடன்படிக்கை செய்கிறாரு? இந்த உடன்படிக்கை சாதாரணமான ஒரு உடன்படிக்கை கிடையாது. உங்களோடு என்னோடு தேவன் செய்திருக்கிறது ஒரு நித்திய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை குறித்து நம்ம பார்க்கணும்னா 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். 2 சாமுவேல் chapter 23 verse 5. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கின்ற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா பாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே 2 கேள்வியோட கூட அங்கே தாவீது அந்த காரியத்தை சொல்லுகிறார். ஸோ என்ன அங்கே சொல்கிறாருன்னா, உங்களோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த நித்திய உடன்படிக்கை எப்படிப்பட்டது? உடன்படிக்கை அப்படின்னா எப்படி நான் விளக்கலான்னா, திருமணத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வரும்போது உடன்படிக்கை செய்வாங்க. தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை செய்வாங்க. என்ன உடன்படிக்கை செய்வாங்க? அமைதியாக இருக்காங்களா? ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தில் சேர்ந்து வரும்போது என்ன உடன்படிக்கை தேவனுக்கு முன்பாக செய்வாங்க? வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல், அப்படி வரும், பிறர் முகம் பாராமல் உமக்கே மனைவியா இருப்பேன், உமக்கே கணவனா இருப்பேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா காலங்கள் கடந்து போக 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 நீங்க பார்த்தீங்கன்னா பல வித கருத்து வேறுபாடு வரும். அவர் பிறர் முகம் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாரு, ஆனா காரியங்கள் வேற மாதிரி போய் முடிஞ்சு கடைசியா பார்த்தீங்களா நிறைய காரியங்கள், நிறைய கல்யாணங்கள் இப்படிதான் இருக்கு. அது வருத்தமான ஒரு காரியம். இந்த உடன்படிக்கை குறித்து தேவன் பேசல. இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை சொல்றதுக்கு வேண்டி நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ற ஒரு உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. அந்த நித்திய உடன்படிக்கை தேவன் நம்மோடு கூட செய்திருக்கிறார். அந்த நித்திய உடன்படிக்கை எப்படிப்பட்டதுன்னா, ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உடன்படிக்கை. ஓகேங்களா? எந்த பிள்ளையாவது அப்பாவே உங்களை எனக்கு பிடிக்கல, நான் உங்களை டைவர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றது கேட்டிருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. அம்மாவை பார்த்து உன்னை எனக்கு பிடிக்கல, நீ அம்மாவே இருக்க லைக்கில் உன்னை நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்து பார்க்குறீங்களா? முடியாது. ஒருவேளை 2 கருத்து வேறுபாடுகள் ஏதாவது கூட இந்த நித்திய உடன்படிக்கையில் அவர்களோடு நடக்க, தேவன் கூட நடக்க காரியங்கள் சரியில்லைன்னா அவரே காரியங்கள் என்ன செய்யறாரா? சரிப்படுத்துகிறார். எப்படி தெரியுங்களா? செதுக்குறாரு, உருவாக்குகிறாரு. அந்த நித்திய உடன்படிக்கைக்கு உங்களை பங்கு உள்ளவராக மாற்றி விடுவார். நீங்க பார்த்தீங்கன்னா இதான் நடக்கும். இந்த நித்திய உடன்படிக்கை என்பது தான் நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோப்புக்கு கிடைச்ச அந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நிமித்தம் அவனுடைய தலைமுறையே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இங்க இந்த தாவீது சொல்லும்போது ஒரு காரியத்தை என்ன சொல்றாரு? இந்த நித்திய உடன்படிக்கை தேவன் நம்மோடு கூட செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை யாராலும் பிரிக்கவே முடியாது. இந்த உடன்படிக்கை ஒருவேளை நம்ம சரியில்லை,
நான் தேவன் விரும்புகிற பிரகாரமா நான் வாழ்க்கையில காரியங்கள் சரியில்லைன்னு ஒருவேளை நீங்க யோசிப்பீங்கன்னா உங்களை எப்படி சரிப்படுத்தணும், உங்களை எப்படி செதுக்கணும், எப்படி உருவாக்கணும்னு அவருக்கு தெரியும். கரெக்டா உருவாக்கி அந்த நித்திய உடன்படிக்கையின் பங்கு உள்ளவர்களாக அவரே ஏற்படுத்தி ஆசீர்வதிச்சிருவார். இந்த கால வேளையிலும் தேவன் சொல்லக்கூடிய 2 காரியம், அக்கினியின் பாதையில நடக்கிறவர்களா இருந்தாலும் சரி, அந்த அக்கினி உங்களை மேற்கொள்ளாது. ஒருவேளை பல காரியங்கள் சூழ்நிலைகள் வரும், வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அத்தனை மத்தியில் நம்ம கடந்து செல்லும் போதுதான் தேவன் எவ்வளவா நம்மளை நேசிக்கிறாரு, தேவன் எப்படியா நம்மளை நடத்துகிறாரு, தேவன் எப்படியா அவங்க தேவைகளை சந்திக்கிறாரு, தேவன் எப்படியா நம்மளை சுகமாக்குறாரு, நம்மளை பலப்படுத்துகிறாரு, எப்படி தூக்கி சுமக்கிறாரு என்பதை நாம் அறிந்து கொள்றோம். இந்த நாட்கள் எல்லாம் ஒரு காரியத்தை, ஆனால் அநேகருக்கு இந்த காரியங்கள் வாழ்க்கையில் இந்த மத்தியில் கடந்து சென்று கொண்டிருக்கோம். நம்முடைய ஒருவேளை நம்ம மின்னுக்கே அழகா சிரிச்சாலும் கூட நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பாகத்திலும் நம்ம கண்ணீரோடு தான் நிற்கிறோம். ஆனா எல்லா மத்தியிலையும் கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், நீங்க இன்னும் ஆராதிக்கிறீங்களே, காலையில ஆராதிச்சுங்க, ஆராதனையை தேவன் சந்தோஷத்தோடு கூட பரலோகத்தில் அவர் ஏற்றுக்கொண்டாரு. ஆனா ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா அவர் உங்களுக்காக வழக்காட, உங்களுக்காக இறங்கி வேலை பார்ப்பார். அவ்வளவா உங்களை நேசிக்கிறார். நான் அது மட்டும்தான் அந்த காலை வேளையில உங்க மத்தியில சொல்லும்படி வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு கொடுத்த அந்த வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ல நினைச்சு அந்த அத்தனையும் அவர் பாஸ்டரே சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவர் எனக்கு செல்குறப்பில் இந்த சேமன் தான் வரும்னு எனக்கு நெசமாவே தெரியாது. ஆனால் ஆச்சரியமான முறையில் தேவன் ஆவியானவர் பேச ஆரம்பிச்சார். நான் கண்டினியூவா சொல்றதுக்கு இந்த 2 காரியங்கள் மத்திய தான் உங்க மத்தியில பேச ஆசைப்படுறேன். நம்ம நித்திய உடன்படிக்கைக்கு சொந்தமானவர்கள். நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, கத்தரை விட்டு பிரிக்க முடியாது. அதுதான் நான் எப்படி வேணா ஜீவிப்பேன்னு சொல்லாதீங்க. எப்படி வேணா நீங்க ஜீவிக்க முடியாது. உங்களை எப்படி வேணா ஜீவிக்க அவரு விடவும் மாட்டார். அழகான பாத்திரமா உருவாக்கி தேவனுடைய நித்திய உடன்படிக்கையில் பங்குள்ளவர்களா தேவன் மாற்றி விடுவார். 2வது, எப்படிப்பட்ட அக்கினியில் நம்ம நடந்து சென்றால் ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை கர்த்தர் தூக்கி எடுக்க முடியும்னா, இந்த நாட்கள்ல அதை விட அதிகமாய் கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினால, இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில தொங்கியிருக்கிறபடினால அவ்வளவு அதை விட அதிகமாக நம்மளை காரியங்கள் நடப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையான கர்த்தர் நீர் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவர் நீர் ஒருவரே ராஜா. இதோ இந்த நாட்களிலும் கூட தகப்பனே உடன்படிக்கை செய்து உம்முடைய பிள்ளைகளை தலைமுறையாக வம்சம் தலைக்கும்படி நீர் செய்கிற கர்த்தர் ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு இதே வாக்குத்தத்தத்தை இந்த கால வேளையை கொடுக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. இந்த வாக்குத்தத்தமானது எங்கள் வாழ்நாள் முழுவதுமாய் கத்தாவே வருகிற கூடியதாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா பிதாவே நீர் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்காக இப்போதே நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களோட வாழ்க்கையை நீ செய்திருக்க இந்த நித்திய உடன்படிக்கைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நித்திய உடன்படிக்கை கத்தாவே உம்மை விட்டு பிரிக்காதபடி கத்தாவே வாழ்நாள் எல்லாம் உம்மோடு கூட நடக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை நீர் வைப்பதுக்காய் நன்றி செல்கிறோம். அப்பா பிதாவே இந்த பிள்ளைகள் கடந்து செல்லும் எல்லா பாரமான காரியத்தின் மத்தியிலும் நீர் கூட இருந்து தூக்கி சுமக்குகிறீர் ராஜா. அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய பலன் இல்லாதபடி நாங்கள் நடக்க முடியாது என்பதை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேராய் நீர் ஆசீர்வதியும் அபிஷேகம் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.